வெல்கம் டு ஃப்ளோரா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு தான் இருக்கு. அது என்னதுன்னு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ஃபிஷ்ஷு. என்னடா இங்கே வந்து ஃபீமேலை காணும்னு பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வாங்கிட்டு வந்த உடனே நாங்கள் செப்பரேட் பண்ணிட்டோம். அது ஏன்டா மோட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சர்ப்ரைஸ் தான். அது வந்து சாதாரண மீன்லாம் இல்லை, என் ட்ரீம் ஃபிஷ்ஷு. நான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டது. முதல் தடவை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சர்ப்ரைஸை பார்க்கலாமா? இதுதான் அந்த சர்ப்ரைஸ் கைஸ். இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு 4 inch சில்வர் அரவானா தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குது. அப்புறம் அது கூட நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு ஏதாவது தருவீங்களான்னு கேட்டேன். அந்த கப்பி சொல்லி போட்டாங்க. இப்போ நம்ம செட் ஆகிற வரைக்கும் வச்சுருவோம். செட் ஆகட்டும் முடியுது. நான் முதல்ல அங்கே போனது இந்த பீட்டா வாங்குறதுக்கு தான். அங்கே பீட்டாஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் மாதிரி இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் அங்கே சொன்னேன் அந்த ப்ரீடிங் ஒரு ஸ்டேஜில் இருக்கான்னு. நான் அவங்களும் சொன்னாங்க இல்லைப்பா இதை இப்போ விட முடியாது, நல்லா ஒரு 1 month இதை நல்லா ஒரு 2 years 1 year வளர்த்து ஒரு நல்ல ஒரு சைஸுக்கு வந்தோடனே தான் அதை இது பண்ண முடியும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கடைசியாக வெளியே போகும்போது பார்க்குறேன் ஒரு டேங்க்கில் அந்த செனகல் அரவானாலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாகவே அரவானா ரொம்ப பிடிக்கும் செனகலோட. அதனால் நான் அல்பீனிய சொன்னங்கள் லாங் இந்த செனகல் அது இதுன்னு இருந்துச்சு. எனக்கு எதையுமே நான் பார்க்கல. அரவானா விலைக்குரிய இருந்தால் அது மட்டும் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட இது 950 ரூபா வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம இதை பிரித்து விட்டுருவோம். பெரிய கவர் கைஸ், அது நல்லா பெருசுது. நம்ம இது பண்ண முடியல. நம்ம போய் சிசர் எடுத்துட்டு வந்துடுவோம். சிசர் நம்ம எடுத்தாச்சு. பேக்கிங்கே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஒன்றாச்சு. இது இந்த முதல் அரவானால நான் ரொம்ப கேர் எடுத்து அதை வளர்க்கணும். அதுக்கு சிக்கன் நாட்ஸ் அது இதுன்னு ஃபீட் பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் பார்த்து தான் இதை வளர்ப்பேன். இருக்கிறதுலே நான் வாங்கினதே முதல் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்னால் அந்த அரவானா தான். அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்னு சொல்லலாம். அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிஷ்ஷை. அதனால தான் நான் இது வரைக்கும் ஏஞ்சல் நான் போன அக்வாரியத்துக்கு எப்படி சொல்கிறது, நான் அந்த அரவானா பெருசாக தான் நான் பார்த்துருக்கேன். 1000 ரூபா அந்த மாதிரி. இது எனக்கு 950 ரூபாவில் ஒரு அரவானா கிடச்சிச்சு. அதுதான் இப்போ நான் வாங்கிட்டு வந்துருக்குது. மற்றது எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்காது, எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ கம்மியாக கிடச்சின்னு நான் விடலை. 4 நாள் நான் அந்த ஏஞ்சல் அக்வாரியம் போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த அரவானாக்காவையே அது எதுக்காகவும் போனதில்லை, அரவானாக்காவை மட்டும்தான் போனேன். ஆனால் அப்போயும் அரவானா அது கிடைக்கவே இல்லை. கைஸ் இது பறக்கவே இல்லை, என்னதான் வச்சு கட்டிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க திறந்துருவோம். தந்தாச்சு. நம்ம இதை வச்சுட்டு அடுத்த வேலை என்னன்னா அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான நேஸ். இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணி. நான் இதுவே இதுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. இந்த மோட்டார் க்ளீன் பண்ணுறது. நேஷ்னலாக இருக்கணும்னு சொல்லலாம். மீனோட அடுக்கு எல்லாமே உள்ள போய் சேர்ந்துருக்கோம். கழுவுறது இது ஒரு ஈவினிங் டைமு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை
என்ன உடஞ்சிச்சுன்னு தெரியல.